தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு திரும்பும் திசையெல்லாம் கன்னி வெடி வைக்கும் திமுக. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வந்தால் ஹோட்டல்களில் ரூம் கிடையாது. தொண்டர்களுக்கு எழும் புது சிக்கல். மதுரையில் நடப்பது என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடானது நாளை மதுரையில் நடைபெற உள்ளது. 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மாநாட்டிற்கான திடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 10 லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் அமரும் இடம், பொது கழிப்பிடம், பார்க்கிங் வசதி, குடிநீர், மருத்துவ வசதிகள் என ஒவ்வொன்றையும் பார்த்து எந்த குறையும் வராமல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை மாநாட்டிற்கு தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தொண்டர்கள் இன்றிலிருந்தே வர தொடங்கியுள்ளனர். இவர்கள் அனைவரும் மதுரையை சுற்றியுள்ள பல ஹோட்டல்களில் தங்குவதற்காக அறை எடுக்க சென்றபோது ஹோட்டல் உரிமையாளர்கள் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அறை கொடுக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வந்துள்ளீர்களா என கேட்பதாகவும், மாநாட்டிற்கு வந்திருந்தால் ரூம் கிடையாது என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் கூறுவதாகவும் மாநாட்டிற்கு வந்துள்ள இளைஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே அரசியல் அழுத்தம் காரணமாக கடைசி நேரத்தில் பல்வேறு நெருக்கடிகள் கொடுப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இப்படிப்பட்ட பரபரப்பான சூழலில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வந்துள்ள இளைஞர்களுக்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் ரூம் கொடுக்க மறுத்துள்ளது பேசு பொருளாகியுள்ளது. ஏன்னா ரூம் போறதுக்காக 2 நாள் முன்னாடியே நாங்கள் வரோம். அதனால் ரூம் போறதுக்காக கால் பண்ணுறோம். கால் பண்ணோடனே என்ன பர்பஸ்ன்னு கேட்குறாங்க. பர்பஸ் இந்த மாதிரி மாநாட்டுக்கு வரேன்னு சொன்னோடனே ரூம் இல்லைன்றாங்க. எதனால் ரூம் இல்லைன்னு தெரியல. சரி, நாங்கள் ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. சரி, ஜென்ரலாக ரூம் ஃபுல்லாகிடுச்சு போல, மாநாட்டுனால வந்ததுக்கும்